வேலூர் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் சந்தித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், போட்டித் தேர்வு பாடத்திட்டங்களில் மாற்றம், பாடத்திட்டத்தில் அடிப்படை அரசியல், அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு சுகாதாரமான கழிப்பறை போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்த நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விஜய் அண்ணா இங்க வேலூர் மாநாட்டில் பேசினாங்கல்ல, பெண்களுக்கு ஸ்கூல்ல கழிப்பட வசதி பாதுகாப்பாக எல்லா தேவையோட கதவு போட்டு எல்லாம் பாதுகாப்பாக செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய நல்ல விஷயம். இப்போ இருக்க பெண்கள் பிள்ளைகளுக்கு மெயினாக பாதுகாப்பு தர மாதிரி இது மெயினான விஷயம். பாத்ரூம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதை பற்றி அறிக்கையில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு தாயாக இதை பற்றி யோசிக்கும் போது ரொம்ப நல்ல திட்டம். இதை மாதிரி அவர் எங்களுக்காக ஒரு அண்ணனா ஒரு தகப்பனாக இருந்து இப்படி யோசித்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். போகிறாங்க, ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறாங்க, அதில் 100 ரூபாயை குடிச்சிடுறாங்க, 100 ரூபாய் வேறு என்ன செலவு பண்ணி கஞ்சா போட்டுடுறாங்க, 100 ரூபாய் தந்து கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாயை வச்சு நாங்கள் சோறாக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், எல்லாமே நாங்கள் செய்யணும். எப்படி சார் முடியும் விற்கிற விலைவாசியில்? விஜய் சார் ஜெயிச்சா நான் இதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனால் அவர் ஜெயிச்சு வர்றதே பெரிய விஷயம். மலைவாழ் மக்களுக்கான பேருந்து வசதி, மருத்துவ வசதி, பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி, கதவுகளோடு போட்டு கழிப்பிட வசதி, அதே மாதிரி அவங்க மாணவர்களுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸு கோச்சிங் ஸ்கூல்லேயே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் நல்ல திட்டமாக இருக்குது. அந்த மாதிரி கொடுத்தா மக்கள் பணம் கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் இந்த மாதிரி சாதாரண மக்கள்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பசங்களை நீட்டு கோச்சிங் இதெல்லாம் போயிட்டு படிக்க வைக்க முடியல. சாதாரணமான மக்கள் ரொம்ப இன்றைக்கி ஒரு ஃபீஸ் கட்ட முடியலன்னு இருக்கிறாங்க. அதனால் அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணும்னு சொல்லி போட்டுறது பேசுறதுலாம் இன்றைக்கி வரவேற்பத்தக்க விஷயமா இருக்குது. இந்த போதையை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்க. ஏன்னா அந்த போதையால் அடுத்த குடும்பம் அழியது இல்லாமல் தான் குடும்பம் சேர்ந்து அழியுது. அதனால அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இந்த போதை ஒழிப்பத்தை சுத்தமாக அடியோட அழிப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஆட்டோ ஓட்டுற நலவாரியம் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கட்சி இருக்கு, இது வரைக்கும் நலவாரியம் அமைச்சு தரேன்னு யாரும் சொன்னது கிடையாது. இவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சார் வந்தாலும் சரி, இல்லை மற்ற கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.